ஹலோ யூஸ் இந்த வீடியோவில் உங்களோட மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி லைட் வந்து எரியிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் மொபைலில் இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்து ஏதாச்சும் ஒரு இன்கமிங் மெசேஜ் வருது அப்படின்னா, ஸோ அந்த டைமில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியும். ஸோ இது எப்படி உங்களோட மொபைலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைவசி பாலிசி அந்த பர்மிஷன் கேட்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா அக்ரின்னு இருக்கும். அக்ரி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. எகைன் வந்து ஓகே பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை பார்த்திங்க அப்படின்னா ரெக்வயர்டு பர்மிஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெக்வயர்ட் பர்மிஷன்ஸில் இங்கே இருக்க எல்லா செக் பாக்ஸையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ நான் வந்து எல்லா செக் பாக்ஸையும் வந்து அலோவ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நீங்கள் பண்ண அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த எல்லா செக் பாக்ஸையும் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சரி ஓகே இங்கே இருக்க எல்லா பர்மிஷன்ஸும் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சேவ் வந்து பண்ணிவிடுங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து எட்ஜ் லைட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் செட்டிங்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா டிவைஸ் ஸ்க்ரீன் கார்னர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் அந்த வந்து ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த நோட்ஸ் இந்த கேமராட்ட மட்டும் நம்ம வர மாதிரி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் பிளேஸ்மெண்ட்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கீழே பார்த்திங்கன்னா அரவுண்ட் நோட்ஸ் ஒன்லின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் திக்னஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா எட்ஜ் கலர் அமௌண்ட்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அங்கே அந்த கலர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் நோட் சப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் மேனுவலி கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அதனால் வந்து இதையே நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணி விட்ருங்க. இந்த எட்ஜ் திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டாக வந்து கொஞ்சமாக வைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்ல. ஒரு ஆடை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஆடு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணீங்களோ அது ஓகே. அந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் எகைன் வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா ஆப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எப்போ வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வென் நோட்டிஃபிகேஷன் இஸ் ரிசீவ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் கிராண்டட்னு இருக்குது பார்த்திங்கன்னா டாப்பில். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னாவே நீங்கள் வந்து அந்த ஆடை கம்ப்ளீட்டாக பார்த்து உடனே பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ட்டு மாதிரி கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த செட்டிங் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து டர்ன் ஆஃபில் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்கமிங் மெசேஜ் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு அவசரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி பார்த்திங்கன்னா லைட் வந்து இங்கே எரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு 5 செகண்ட் ஆர் 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். எகெயின் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா எகெயின் வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து நியூவாக இருக்கும். உங்களுடைய மொபைலில் வர எந்த ஒரு இன்கமிங் மெசேஜாக இருந்தாலும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருக்காங்க பார்க்குறாங்க உங்கள் மொபைலில் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து கேட்பாங்க எப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.